வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் 2024 எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா வந்து இந்த வாழ்க்கையில, இந்த ஜென்மத்துல எப்படி ஒரு வாழ்க்கையில சாதகமான சம்பவங்களாகவும், சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுக்கு இந்த ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது? குரு, சுக்கிரன், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன், புதன்கிற ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகமும், சனி, செவ்வாய், ராகு, கேதுங்கிற இருள் கிரகமும் ஒரு கலவையாக நம்மளுடைய வாழ்க்கையில் தசாபுக்திகளாகவும் கோச்சார முறையில வந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகளாக, மற்ற மாத கிரக பயிற்சிகளாக வந்து நம்ம வாழ்க்கையில சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் எப்படி கொடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு நவம்பர் 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்ச வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். தனுசு ராசிக்கு எந்த பயிற்சியும் பெறவில்லை. ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார். கேது அதிலையும் எந்தவித மாற்றமும் நவம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. சனி 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 7 நாட் சனி முழுமையாக முடிந்து தனுசு ராசிக்காரர்கள் சனியின் 3ஆம் இடம் பலனை, நல்ல பலனை கடந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 7 நாட் சனியிலிருந்து வெளியில வந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வந்து ஒரு ஓய்வையும் ஒரு மன நிறைவையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பட் இப்பொழுது இருக்கக்கூடிய மாத கிரகத்தின் பயிற்சி அப்புறம் வரக்கூடிய காலகட்டம்ல எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, நவம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்குள்ளேயே வருவது நல்ல ஒரு விஷயம். ராசிக்குள்ள ஒரு சுப கிரகம் வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது வாழ்க்கையில இல்லறம், நண்பர்கள் வட்டாரம், குடும்பம், இதுல எல்லாம் ஒரு சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய, ஒரு நல்ல ஒரு அன்னோன்யம் கிடைக்கக்கூடிய, ஒரு நல்ல கணக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் வந்து நவம்பர் 7ஆம் தேதி ராசிக்குள்ள வருவது நல்ல ஒரு பெயர்ச்சி. அதே சமயத்துல சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் நீச்சமாக இருந்த சூரியன் 12ஆம் இடம் நட்பு வீட்டுக்கு நவம்பர் 16ஆம் தேதி சூரியன் மாறுவதும் தவறு இல்லை. புதன் வந்து நீடித்து 12ஆம் வீட்டிலேயே வந்து குருவின் பார்வை பெற்று மாதம் முழுவதுமே வந்து புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இது என்ன காட்டுதுன்னா, சூரியன், புதன் எல்லாமே 12ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பெறும் பொழுது வெளி மாநிலம், வெளிநாடு, அது மாதிரி டிராவலிங் எதிர்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே சமயத்துல சுப முதலீடு, ஏதோ ஒரு இடம், வீடு அப்படிங்கிற விஷயத்துல வந்து நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உடனே அதை காசாக்கக்கூடிய அமைப்பு, அதனால பண வரவு வரக்கூடிய அமைப்பு, அதை வைத்து வேற ஒன்று செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்து பரிபூர்ணமாக 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. 8ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருக்கிறார். அது வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு இல்லை. உடல் நலத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வண்டி வாகனத்துல வந்து நீங்க டிராவல் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் இடத்து செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் ரிஸ்கான சில வேலைகள் செய்யறவங்க, வண்டி வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறவங்க, கொஞ்சம் இயந்திரத்தை வந்து கொஞ்சம் டீல் பண்றவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் சிம்டம்ஸ் சரியில்லை, கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் செக் பண்ணிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. திடீர்னு நல்லா தான் இருந்தாலும் சில கோளாறுகள் உடம்புல சில பேராமீட்டர்ஸ் மாறக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக ரத்தம், ஆர்ட்டு, அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்துல ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி பொருளாதார விஷயத்திலையும் வேலை தொழில் விஷயத்திலையும் நல்ல ஒரு அமைப்பு நீடித்திருக்கதான் செய்கிறது. சனி 3ஆம் இடத்துல இருப்பது நல்ல ஒரு பலம். ஸோ ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது ஒரு சுப விரயங்கள், ஒரு ஒரு டிராவலிங், அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ செல்வங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா புதன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெற்று ஓரளவுக்கு வலுவா இருக்கிறது வந்து தவறு இல்லை. சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், தகப்பனாரின் ஹெல்த் விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதா இருக்கலாம். சனியின் பார்வையும் பெறுகிறார், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். சில அரசு விஷயத்துல வந்து
கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் சில ரிஸ்கான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் தொழில் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஜாதகங்களில் வந்து அந்த தசாபுக்திகள் அது மாதிரி சில 6ஆம் வீடு வலுத்திருந்து கொஞ்சம் வம்பு வழக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாத கிரகத்தின் பயிற்சி வந்து ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் சில சுப விஷயங்கள் பல மாதங்களாக எதிர்கொண்ட விஷயங்கள் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து சில சுப வரையங்களால் சில விஷயங்களை செய்து கொடுத்து ஒரு கடனை அடைப்பது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், விசா எதிர்பார்க்குறவங்க, படிப்பு விஷயத்துக்காக எதிர்பார்க்குறவங்க, ஒரு வேலை மாற்றத்துக்காக எதிர்பார்க்குற தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பல காலங்களாக எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த ஒரு தசா புக்திகளில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய தசநாதன் புக்திநாதன் உங்க ஜாதகத்துல எத்தனை அமைப்பு இருக்கு, அந்த தசையும் நாதனும் புக்திநாதனும் உங்கள் லக்னத்துக்கு எது மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார்கள், அதை வைத்து பார்க்கும் பொழுது கோச்சாரத்தில் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் முழுசா நம்ம ஆராய்ந்து ஒரு துல்லியமான லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிற கொஸ்டினுக்கு அருமையான ஒரு துல்லியமான பலன்களை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகளை எடுத்து நீங்க பலன் பெறலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன இந்த பலாபலன்கள் ஒரு உங்களுக்கு சாதகமான பலன்கள் சாதகமான தசாபுக்தி போகும்போது ஒன்று அதிகமாகவும், சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்க தசாபுக்திகள் சுமாராகவும் நடக்கும் பொழுது நீங்க வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு 2024 நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும். பிடிச்ச வீடியோஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். 2024 நவம்பர் மாதம் அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுது மகர ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, அதாவது ராசி அதிபதியாகிய சனியை 2ஆம் இடத்துல பாத சனியாக நீடித்திருக்கிறார். குரு வந்து 5ஆம் இடத்துல ராசியை 9ஆம் பார்வையா பார்த்து நீடித்திருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவும், கேது குறிப்பாக குரு பார்வை பெற்றிருப்பது நல்ல விஷயம். இதை தொடர்ந்து இந்த ஆண்டு கிரகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 7ஆம் இடத்துல நீச்சமா பெற்று ராசியவே பார்க்கிறார் மாதம் முழுவதும் கடகத்தில் இருந்து. அது எப்படி கொடுக்கும்னா உங்களுடைய பங்குதாரர்கள், நண்பர்கள், கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அது மாதிரி சில விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. நீச்ச செவ்வாய் வந்து சில மிஸ்கம்யூனிகேஷன் பண்றதோ, ஒரு தப்பான ஒரு கனெக்ட் பண்றதோ, ஒரு கருத்து வேறுபாடுகள், ஃப்ரிக்ஷன், தேவையில்லாத சில வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நீச்ச செவ்வாய் ராசியை பார்ப்பதனால் கடகராசியிலே நீடித்து நவம்பர் மாதம் முழு இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில இம்பார்ட்டண்டான முடிவுகள், சில தீர்க்கமான சில விஷயங்கள்லாம் வந்து பங்குதாரர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அசோசியேட்ஸ், கிளைண்ட்ஸ், கொலீக்ஸ் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது அறிவுறுத்தப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானே பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி வந்து 12ஆம் இடத்துக்கு நவம்பர் 7ஆம் தேதி மாறுறது வந்து நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல லாபத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ வெளிநாடு விஷயங்கள் கொஞ்சம் பண விரயங்கள், சுப விரயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் லக்ஸுரியான விஷயத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான விஷயத்துக்கும் ஒரு உங்களோட வாழ்க்கையை ஒரு தரத்தை உயர்த்திக்கிறதுக்காகவும் சில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ வருமானமும் நல்லா இருக்கும், செலவுகளும் கொடுக்கக்கூடிய மாதமாக உண்டு. அதே சமயத்தில் சில கோபதாபங்களும் செவ்வாயின் பார்வை கொடுக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. சில லாபங்கள் விஷயங்கள் அரச லாபங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதன் ராஜயோகாதிபதியாக மகர ராசிக்கு இருந்து 11ஆம் இடத்திலேயே நீடித்திருப்பது, குரு பார்வை பெறுவது நல்ல விஷயம்தான். ஸோ புதன் காரத்துவமாகிய ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டர், தகவல் தொடர்பு, இ-காமர்ஸ், சோஷியல் மீடியா, இது மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு பார்வை பெறுகிறார் புதன். ஸோ அதே சமயத்தில் சூரியனும் புதனோட சேர்ந்து இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பாக கொடுக்குதுங்க. நவம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் பயிற்சி நம்ம நல்ல பயிற்சியாகவும்,
நவம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய சூரியனும் ஒரு நல்ல பயிற்சியாகும். மாதத்தின் இறுதி பகுதி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குருவின் பார்வை 9ஆம் பார்வை ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா, உங்க எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும், மனசு உத்வேகப்படுத்தி ஓரளவுக்கு ஆம்பிஷியஸா சில பெரிய ப்ராஜெக்ட்ல எடுத்து செய்யலாங்கிற ஒரு அமைப்புகள், ஒரு வாழ்க்கையில ஒரு ஆம்பிஷனும் மாணவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினரா இருந்தாலும் சரி, இளைய வயதினரா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு கிளாரிட்டியும், ஒரு புத்துணர்ச்சியும், சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு வந்து குருவின் பார்வை கண்டிப்பாக குடுக்கிறார். தவறில்லை. இந்த கோவதாவங்களும் திடீர் என்று பேசக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல மட்டும் இந்த நவம்பர் மாதம் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்புல இருக்கிறனாலையும், 11ஆம் இடம், 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறனால வருமானமும் குடுத்து, நல்ல சுப செலவும் குடுக்கக்கூடிய அமைப்புகளாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் 2024 இருக்கிறதுங்க. ஸோ என்னதான் ஜென்மசனி 2020, 21, 22ல மகர ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு இப்ப பாத சனியில் இருக்கிறார்கள். 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு முழுசா 7 நாட் சனி முடிந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்குள்ள போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயங்கள் வந்து நவம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார்கள், அந்த தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்துல எந்த மாதிரி அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு ஒரு முழுசான ஒரு அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய இம்மீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமான பலன்கள் கண்டிப்பாக ஜன்ம ஜாதகம் இருக்கும் பட்சத்தில் சொல்ல முடியுமே தவிர, இது ஒரு பொதுவான பலன்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தசாபுக்திகள் சிறப்பா போகும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த மாத பலன்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவும் நன்றாகவும், நான் போய்கொண்டிருக்கக்கூடிய தசாபுக்திகள் சுமாரா இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும், நல்ல பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.